மைத்ரேய முகூர்த்தம் இந்த டிசம்பர் மாதம் எப்போ வருது, என்ன தேதி, என்ன கிழமை, என்ன நேரம், அதே மாதிரி புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக மைத்ரேய முகூர்த்தத்தோட சிறப்பையும் சொல்லுங்க பாய். அதுதான் சில பேர் கடன் அதிகமாக இருக்குது பரிகாரம் பண்ணணும்னு ஃபீஸ் கொடுத்து கூட பண்ணுவாங்க. அது ஒரு இது. அந்த ஃபீஸு கூட கொடுத்து கடன் பண்ண முடியாத நபர்களுக்கு தான் நம்ம இது விஷயத்தை கொடுக்குறது. ஸோ இதுதான் அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த மைத்திரினா என்னன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிது. இப்போ இந்த மாதம் என்னென்னா இது எந்திலும் அந்த பணத்தை நீங்கள் ஒதுக்கிடணும். இது என் பணம் கிடையாது, அந்த எதிராளி நபரோட பணம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டீங்கனாலே அந்த கடன் சுமை தீர ஆரம்பிச்சிடும். என்ன ஃபாலோ பண்ணிங்களா திசையும் இந்த மைத்திரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவையான யூஸாக இருக்கும். இன்றைக்கி போடுற யூசேஜ் உங்களுக்கு இல்லைனா கூட நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னு சொல்லலாம். மாதம் நீங்க மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான டாபிக் தான் மைத்ரேய முகூர்த்தம். மைத்ரேய முகூர்த்தம் இந்த டிசம்பர் மாதம் எப்போ வருது, என்ன தேதி, என்ன கிழமை, என்ன நேரம், அதே மாதிரி புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக மைத்ரேய முகூர்த்தத்தோட சிறப்பையும் சொல்லுங்க பாய். ஆக்சுவலி மைத்திரியன் முகூர்த்தம் எதுக்கு மாதம் சொல்கிறது அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா மைத்திரியன் முகூர்த்தம் புதுசாக பாய் சொல்கிறாங்க. இது புதுசெல்லாம் கிடையாதுமா. ஆதி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்கள் ரிஷிகளாக வாழ்ந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு சுமையை ஒரு பொருளை வாங்கினா அந்த நபருக்கு அந்த பொருளை திருப்பி கொடுத்துடணும். அந்த திருப்பி கொடுக்குற தருணம் உங்களால் முடியலனா கூட இந்த டைமில் இந்த பரிகாரம் இந்த பண்ணிங்கன்னா அதை கொடுக்க முடியும், இந்த தருணம் வரும். அதுக்காக ஸோ மைத்திரி முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கன்னா சொன்னது. அது பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் ஷூன்ற மாதிரி காலப்போக்கத்தில் மறந்துட்டாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொன்ன வார்த்தைக்கு நிறைய இருக்குது. இப்போ தான் ஒன்று ஒன்றா சொல்ல வந்துட்டுருக்கேன். நான் இனிமேலும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். சஸ்பென்ஸாகவே நிறைய வச்சுருக்கேன். இனிமேலும் சொல்லுவேன். நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க பொறுத்தவரையும் என்ன உங்கள் மாலிக் பாய் ஃபாலோ பண்ணுற பொறுத்தவரையும் ஒரு வீட்டில் நான் இருப்பேன், ஒருத்தர் மனசில் நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பயப்பட அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். ஆனால் நல்ல விஷயத்துக்கு மட்டும் கேளுங்க. அதுக்கான சப்போர்ட் நான் என்றைக்குமே பண்ணுவேன். சரிங்களா? மைத்திரி முகூர்த்தன்றது ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காங்க சும்மா மை தடுவுறது. மைத்திரின்னு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லைஃப்லேயே ஒரு முக்கியமான, ஏன்னா அந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறது, கடன் இல்லாத வீடே இல்லை. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்த கடன் சுமையை நம்மளால் பணமாக கொடுத்து தீர்க்க முடியலனா கூட சரி, ஒருத்தருக்கு கொடுக்கலாம், பல பேர் கொடுக்க முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்மளால் முடிஞ்சது கைட் பண்ணுறோம். அதுதான் சில பேர் கடன் அதிகமாக இருக்குது பரிகாரம் பண்ணணும்னு ஃபீஸ் கொடுத்து கூட பண்ணுவாங்க. அது ஒரு இது. அந்த ஃபீஸு கூட கொடுத்து கடன் பண்ண முடியாத நபர்களுக்கு தான் நம்ம இது விஷயத்தை கொடுக்குறது. ஸோ இதுதான் அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த மைத்திரினா என்னன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிது. இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வேலைக்கிழமை அன்றைக்கி வருது. ஸோ என்ன பண்ணணும் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 4:15 ஆரம்பித்து 6:15 முடிஞ்சிடும். ஸோ 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஏர்லி மார்னிங் வருது. இதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரத்தில் வரும், எல்லாம் ஆஃப்டர்நூன் வரும், இல்லை காலை 9, 10, 8, 9 இப்படிலாம் வரும். இந்த டிசம்பர் மாதம் இயர் எண்டு, இந்த மந்த்து இயர் எண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடைசி கடன் முடியணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பிரம்ம முகூர்த்தம் மாதிரி. பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே உதயமாகிற நேரத்தில் அந்த 6 to 6:15 வித்தின் கேப்பில் ஆரம்பிக்குது. ஸோ முடியுது. இந்த 4:15 ஆரம்பித்து 6:15 முடியுது. ஸோ அந்த முடியறதுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிருது. அப்போ என்ன அர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இந்த நாள் வருது. ஸோ இந்த நாளை தயவு செஞ்சு மக்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினவங்களும் சரி, இல்லை இனிமேல் பயன்படுத்துகிறவங்களும் சரி, தயவு செஞ்சு டைமை பயன்படுத்து. திருப்பி சொல்கிறேன், டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வேலைக்கிழமை அன்னைக்கு 4:15 காலையில் ஆரம்பித்து 6:15 முடியுது. 2 ஹவர் டைம் இருக்குது. செய்யக்கூடிய வேலை என்னென்னா, சுத்தமான ஒரு ஒயிட் பேப்பர், எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது, கிறுக்கி இருக்கக்கூடாது, ப்ளைனாக பியூராக இருக்கும். அதே மாதிரி அந்த பேப்பர் பழசோ சும்மா துண்டு சீட்டு தானே சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பரை எழுதுறது, இன்னொருத்தவங்க பேப்பர் எழுதுறது, டாக்குமெண்ட்டை ஃபைல் கிழிச்சு எழுதுறது, அதில் ஒரு எழுத்து கூட எழுதியிருக்கக்கூடாது. பியூர் ஒயிட்டாக இருக்கணும். ஒரு இன்சல் கூட அதில் எழுதியிருக்கக்கூடாது. பியூர் ஒயிட்டாக இருக்கணும். அதை கிறுக்கி இருக்கக்கூடாது, எதுவும் எழுதியிருக்கக்கூடாது, லெட்டர் கூட எழுதியிருக்கக்கூடாது, பேனா எழுதலாம் கூட சைடில் கூட கிறுக்கக்கூடாது. சின்னதானே கிறுக்கணும்ல, ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா ஒரு எழுத்தை நீங்கள் மாற்றி எழுதுனா கூட தலையெழுத்து மாறுன்ற மாதிரி நீங்கள் எழுதுகிற அந்த வசனம், அந்த வாசகம் மாறக்கூடாது. ஸோ மைத்திரி முகூர்த்தம் என்ன சொல்லுவீங்க, மைத்திரி முகூர்த்தம்
ஸோ இன்னார் காசு கொடுக்கணும், இன்னாருக்கு கொடுக்க போகிறோம், எவ்வளோ தொகை எழுதணும், அந்த தொகையை பணமாகவும் எழுதணும், ப்ளஸ்ஸு 500னா 500னா 5 போட்டு 2 ஜீரோ போடணும், 5000னா 3 ஜீரோ போடணும், 10,000னா 1 போட்டு 4 ஜீரோ போடணும். அதேமாதிரி தொகையாக பேராகவும் எழுதணும். 10,000 ரூபாய், 10,000 அப்படின்னு இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே உங்களுக்கு எது புரியுதோ, இறைவனுக்கு எல்லாம் ஒரு மொழி தான், நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அதை எழுதிட்டு அதை என்ன பண்ணணும், இப்போ விடிகாலே வரதால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போய் செலுத்த முடியாது. ஸோ 9 மணிக்கு பேங்க்கில் போய் செலுத்துகிற மாதிரி தான் பேங்க்கில் போய் அந்த காசை செலுத்திடலாம். ஸோ காசு அந்த கவரில் எழுதிட்டு அந்த காசு கூட வச்சுட்டு நீங்கள் பேங்க்கில் போய் செலுத்தலாம். இல்லை அந்த டைமில் ஜிபே பண்ணலாம், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இல்லை ஒரு வண்டிக்கு நீங்கள் வாகனம் வாங்க போகிறீங்க, டியூ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய கடனாக இருந்தால் அந்த நேரத்தை நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. அழகாக பேப்பர் எழுதுகிறோம், எழுதி வச்சிடுறோம், ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடுறோம். விடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கிழமையாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எல்லாம் பேங்க் ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு 9-10 மணிக்கு போய் பேங்க்கில் செலுத்திடலாம். இல்லை யாருக்கு கொடுக்கணும் நேரடி போய் செலுத்திடலாம். யார் நபர்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கலாம். ஜிபே ட்ரான்சாக்ஷன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலுமே அந்த வித்தின் அந்த 2 மணி நேரம் கேப்பில் நம்ம பயன்படுத்திக்கலாம். டிசம்பர் எண்டு விடுகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வருது. தயவு செஞ்சு இதை பயன்படுத்துங்க. ஜிபேயில், ஃபோன்பேயில், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே அந்த டைமில் பண்ணணும். நேரடியாக போய் செலுத்த போகிறோம், நேரடியாக போய் கொடுக்க போகிறோம், விடுகாலில் போக முடியாது. மற்ற நபர் தான் பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஒரு கவர் மாதிரி வச்சுட்டு அதில் அந்த தொகையை வச்சுட்டு எந்த கிடையாது, மைத்திரி முகூர்த்தத்தில் இது பிரித்தாச்சு, எக்ஸாம்பிளுக்கு ராஜாவுக்கு, ராமுக்கு, மணிக்கு யார் கொடுக்க போகிறோமோ அவர் பேர் எழுதி ஓரமாக எடுத்து வச்சிடணும். மறுநாள் கொடுக்கறதுனாலும் எடுத்து கொடுக்கலாம். இல்லை அன்றைக்கே கொடுக்குற டைமாக இருந்தால் அன்றைக்கே கூட 10-12 நேரில் போய் கொடுத்துடலாம். என்னென்னா இது எந்திலுன்னு அந்த பணத்தை நீங்கள் ஒதுக்கிடணும். இது என் பணம் கிடையாது, அந்த எதிராளி நபரோட பணம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டீங்கனாலே அந்த கடன் சுமை தீர ஆரம்பிச்சிடும். கடன் சுமை மட்டும் இருக்காதீங்க. மனுஷன் நோயோடு கூட இருந்துடலாம், ஏன்னா யாரும் நம்ம கேள்வி கேட்க போதில்லை. ஆனால் கடத்தோடு இருந்தால் நிம்மதியான தூக்கம் கூட தூங்க முடியாது. இன்றைக்கி நோயில் பாதிக்கப்படுறோம் இல்லையோ, கடத்தில் பாதிக்கப்பட்டோம்னா இன்றைக்கி அதிகம். அதனால் கடத்தில் மாட்டிக்காதீங்க. என்னால் முடிஞ்சது பணமாக கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியல கூட சரி, மக்களுக்கு வந்து இந்த மைத்திரி முகூர்த்தத்தாவது பயன்படுத்தணும்னா மாதம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். வேலை வெட்டி இல்லாமல் நான் சொல்லலை. மக்களுக்கு போய் ரீச் ஆகணும், மக்கள் அதை செய்யணும், கடன் சுமை தீரணும். எவ்வளவோ கிளைண்ட் இங்கே வரவங்க சொல்கிறாங்க என்கிட்ட. ஒரு நாளைக்கு 50 பேர் வரணும், 50 பேர் சொல்லலாம் போய் நான் மைத்திரி முகூர்த்தம் எழுதுகிறேன் போய், நல்லா ரிசல்ட் இருக்குது போய், நல்லா கடன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு போய், சுமை இறக்கிட்டோம் நல்லா இருக்கமே எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அந்த பலன் நீங்களும் பெறணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ இல்லை, இந்த மைத்திரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவையான யூஸாக இருக்கும். இன்றைக்கி போடுற யூசேஜ் உங்களுக்கு இல்லைனா கூட நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு நாள் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை அனைத்தும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். அது ஒன்று நிறுத்தி நிதானமாக உண்டு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் தப்பும் பண்ண மாட்டீங்க. தப்பு செய்கிறாங்க தெரிஞ்சும் இருப்பீங்க. லைஃப் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது எல்லாமே நான் பேசியிருப்பேன். முடிஞ்சளவுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா பை. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களை தினம் தினம் மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றைக்கி மைத்திரிய முகூர்த்தம், அதுவும் இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் நம்ம இருக்கோம், அதனுடைய மைத்திரிய முகூர்த்தத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. சிறப்பான தகவல். நன்றி பை. நன்றிம்மா.